நம்ம ஊரில் காவாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எப்படி போச்சோ அதே மாதிரி இப்போ தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகுது பாருங்க. ஆந்திராவில் 2025 போகுது, எவ்வளோ தண்ணி ஃப்ரெஷ்ஷாக போகுது பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி போகுது? காவாவா போகுது. இப்போ தான் நான் இறங்கி மூஞ்சி கைகள்லாம் கழுவுனேன், எவ்வளோ தண்ணி க்ளீனாக போகுது பாருங்க. இதை கம்பாரிசன் எதுக்காக பண்ணுறேன்னா, கவர்மெண்ட் மட்டும் இது சம்மந்தப்படல, நாமளும் தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கான கழிவு தண்ணியை வந்து அவங்கவுங்க வீட்லேயே அந்த ட்ரைனேஜ் மாதிரி கட்டி எதனா அதுலேயே விட்டால் பரவாயில்ல. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, சைடில் போகிற காவால, அதுக்கப்புறம் வெளியில் வர அந்த தண்ணி போகிறது காவாலெல்லாம் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி விடுறதுனால தான் அது பெரிய பெரிய ஏரி குளம் அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே மாசுபடுது. எல்லாத்தையுமே அவங்க வீட்லேயே சேமிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லா இடத்துலையுமே தண்ணி பளிச்சுன்னு தான் போகும்.